அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த அடிக்கிற வெயிலில் இந்த சம்மரில் நம்ம மாடுங்கள்லாம் எப்படியெல்லாம் மெயின்டைன் பண்ண போகிறோம், இந்த சம்மரில் நம்ம மாடுங்களுக்கு எப்படியெல்லாம் பராமரிக்கிறோங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாங்க. உங்கள்கிட்ட முடிஞ்ச அளவுக்கு மரங்கள், வேப்ப மரங்கள் இல்லை வேறு ஏதாவது மரங்கள் இருந்துச்சுன்னா அந்த மரத்தடியில் கட்டி போட பாருங்கள். அப்படி முடியாத பட்சத்துக்கு செட்டுக்குள்ளே தான் கட்டணும் அப்படின்றதுனா செட்டை முடிஞ்ச அளவுக்கு நல்லா கூலிங்காக மெயின்டைன் பண்ணுங்கள். முடிஞ்சளவு செட்டை நல்லா கூலிங்காக மெயின்டைன் பண்ணோம்னா மாடுங்களுக்கு இந்த வெயில் டயத்தில் இழப்பு வரதெல்லாம் தவிர்க்கலாம் மக்களே. இந்த சம்மர் சீசனில் பொதுவாகவே கறவை மாடுகளில் கொஞ்சம் பால் லெவல் கம்மியாக தான் இருக்கும். அதுக்காண்டி மாட்டில் பால் குறைஞ்சிருச்சேன்னு பயந்துக்கிட்டு மாடுங்களுக்கு வேறு எதுவும் ட்ரீட்மெண்ட் பண்ணவோ இன்ஜெக்ஷனோ டேப்லெட்டோ அப்படி எதுவும் பண்ணாதீங்க. இந்த சம்மர் சீசனில் மாடோட பாடி டெம்பரேச்சர் கூடுறது குறையிறது பொறுத்து கறவை திறன் கொஞ்சம் மாறுபடத்தான் செய்யும். அதுக்காண்டி ஃபஸ்ட்டு இருந்த அளவு பால் இப்போ இல்லையே குறைஞ்சிருச்சேன்னு ஒன்றும் பயப்படாதீங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்தபடியாக மாட்டோட செட்டுங்க. மாட்டோட செட்டு நீங்கள் கூரை செட்டு போட்டிருந்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனையே இல்லை. சப்போஸ் சில பேர் இந்த தகர செட்டு போட்டிருக்கீங்க இல்லை சீட்டு போட்டிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கூரை அடியில் போடணும். நீங்கள் தகரம் போட்டிருந்தாலும் சரி இல்லை சீட்டு போட்டிருந்தாலும் சரி, அதுக்கு அடியில் அப்படியே இந்த கூரையை கொஞ்சம் கொஞ்சம் பின்னி விட்டிங்கன்னா அந்த சீட்டோ அந்த தகரமோ அதெல்லாம் வெயிலை பயங்கரமாக அப்சர்வ் பண்ணோம். அப்படி வெயிலை அப்சர்வ் பண்ணுறத டைரெக்டாக நம்ம அந்த செட்டுக்குள்ளே அந்த மாட்டுகளுக்குள்ளே தான் அந்த ஹீட்டு எப்போயுமே ஸ்ப்ரெட் ஆகிக்கிட்டே இருக்கும். அப்படி நம்ம அந்த ஹீட்டு நம்ம தொழுவத்துக்குள்ளே ஸ்ப்ரெட் ஆகாமல் இருக்கிறதுக்காண்டி அதை தடுக்கிறதுக்காண்டி தான் நம்ம இந்த கூரையை அடியில் போட்டு அதை மேனேஜ் பண்ணுறோம். உங்கள் செட்டை சுற்றியோ இல்லை உங்கள் மாட்டோட தொழுவத்தை சுற்றியோ மரங்கள் இருக்குது, கொஞ்சம் காற்று வசதிகள் நல்லா இருக்குது அப்படின்னா ஃபேன் தேவையில்லை. அப்படி சப்போஸ் உங்கள் செட்டை சுற்றி எந்த விதமான மரங்களும் இல்லை, காற்று வசதிகளும் இல்லை அப்படின்னா முடிஞ்சளவு ஃபேன் யூஸ் பண்ணுங்கள், அது ரொம்ப நல்லது. 90% இயற்கை காற்று கிடைக்கிற மனைக்கு பார்த்துக்கோங்க, முடியாத பட்சத்துக்கு ஃபேன் யூஸ் பண்ணுங்கள். அப்புறம் கண்டிப்பான முறையில் இந்த சம்மர் சீசனில் மாடுங்களை டெய்லியும் குளிப்பாட்டிடுங்க. மாடுங்களை டெய்லியும் குளிப்பாட்டுறதுனால அதோட பாடி டெம்பரேச்சர் லெவல் கொஞ்சம் குறையும். மாடுங்களை குளிப்பாட்டுறது ஒன்று மார்னிங் இல்லைன்னா ஈவினிங் குளிப்பாட்டுங்க, மத்தியானம் வெயிலில் குளிப்பாட்டாதீங்க, அந்த மாதிரி குளிப்பாட்டக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் மாடுங்களுக்கு வழக்கமாக கொடுக்குறத விட இந்த சம்மர் டைமில் ஒரு 20% அதிகமாக கொடுக்கலாம். அதுக்கும் அதிகமாக கொடுத்துடாதீங்க. ரொம்ப அதிகமாக மாடுகள் வயிறு முட்டை தண்ணி குடிக்கும்போது மாடுகளுக்கு கழிச்சல் ஏற்பட வாய்ப்புண்டு. வழக்கமாக நம்ம கொடுக்குறத விட ஒரு 20% எக்ஸ்ட்ரா கொடுக்குறது தப்பில்லை. அப்புறம் ஃபுட் ஐட்டங்கள் எப்படி மேனேஜ் பண்ணணுன்னா, இந்த புண்ணாக்குகள் மட்டும் மாடுங்களுக்கு வழக்கமாக கொடுக்குறத விட ஒரு 20% கம்மியாகவே கொடுங்க. ஏன்னா மாடுகள் அதிகமாக புண்ணாக்கு எடுக்க மாடுங்களுக்கு இழப்பு வர்றதுக்கு நிறைய சான்சஸ் உண்டு. தீவனங்களை பொறுத்தளவு அடர் தீவனத்தை கம்மி பண்ணிவிட்டு பசுந்தீவனங்கள் கொஞ்சம் அதிகமாக கொடுங்க. இந்த சம்மர் சீசனில் பசுந்தீவனங்கள் அதிகமாக சாப்பிட்றது தான் நல்லது. வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.